நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக இறைவனும் இசையும் என்ற மாபெரும் இசைப்பேழைகள் அழைத்து செல்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்க போவது கர்நாடக சங்கீதத்தின் 51வது மேளகர்த்தா ராகமான காமவர்த்தினி. இந்த காமவர்த்தினி ராகம் கருணை உணர்வை நமக்கு மிக நெருக்கமாக தரக்கூடியது. இதை இந்துஸ்தானி இசையில் பூர்விதாட் என்று சொல்வார்கள். இதனுடைய ஆரோகணம் சரிகம பதனிச, அவரோகணம் சனிதப மகரிச. இது ஒரு முழுமையான சம்பூர்ண ராகம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த 7 சுரங்களும் இதில் அடக்கமாகி வருவதை நீங்கள் இதில் அவதானிக்க முடியும். இந்த ராகத்தை தமிழ் திரையில் அநேகமாக எல்லா இசையமைப்பாளரும் பயன்படுத்தி இருக்கிறார். அதில் மிக முக்கியமான பாடல்களை நாம் பார்க்கலாம். மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல்களை பார்க்கலாம். MS விஸ்வநாதன் அவர்கள் அபூர்வ ராகங்கள் படத்துக்காக ரஜினிகாந்த் அவர்களுக்காக போட்ட ஒரு பாடல் கேளுங்களேன். இதே இசையை இசைஞானி இளையராஜா அவர்கள் நான் கடவுள் படத்துக்காக ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலாக இருந்தார்கள். அந்த பாடலை ருத்ரநாமம் பஜேஹம். भद्राय अग्निनेत्राय घोर संहारः सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा. ஸ்ரீதர் அவர்களுடன் இளையராஜா கைகோர்த்து நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து ஒரு பாடல். இதே காமவர்த்தினி ராகம். நம் கண்டல் உன் கூந்தல் என் ஊஞ்சல் உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் பொன்னேகம் நம் கண்டல். தூரல் நின்று போச்சு என்ற படத்துக்காக கதைய கேளு தாய்குலமே, தாய்குலமே நம்ம தாய்குலமே, நம்ம தாய்குலமே. அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே, ஆமா உனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்ச சொந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக எஜமான் படத்திலிருந்து உறக்கத்துது கோழி தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி, உறக்கத்துது கோழி தண்ணி அரைச்சி கொட்டுது வாளி. இருட்டு கத்தன வேலி வந்து இறுக்கி கட்டணும் தாலி. இழுத்து போத்திட்டு படுத்தா என்ன வாட்டுவாங்க நினப்பு. கிணத்து தண்ணியில் குளிச்சா தினம் ஆடிடுமா. தாவணி கனவுகள் படத்துக்காக செங்கமலம் சிரிக்குது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. பாரதி படத்துக்காக நின்னை சரணடைந்தேன். இதே பந்துவராளி என்று அழைக்கப்படும் காமவர்த்தினி ராகம்.
ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த காமவர்த்தினி ராகத்தை மிக சிறப்பாக கையாண்டிருந்தார்கள் ரங்கீலா படத்துக்காக. அதிலிருந்து ஒரு பாடல். इतनी प्यारी हो सामने हम काबू में कैसे रहे तेरी ऐसी अदा पे तो फिदा हम है. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பிறகு ஜுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் நந்தா படத்துக்காக என்றாலே அதை கேட்கவும் உன்னா ஆகாதோ ஆரோ ஆரீரோ அதை பாடவும் உன்னா முடியாதோ யாரோ யார் யாரோ. அதே நந்தா படத்துக்காக ஜுவன் சங்கர் ராஜா கொடுத்த ஒரு முக்கியமான பாடல்தான் ஓராயிரம் யானை கொன்றாள் பரணி. யுத்தம் இருக்கு கவனி தாய் வயிற்று தலை கீழாக வழியோ இல்லை நேராக தோள் சாய புது உறவிங்கே தூண் எல்லாம் இனி தூளாக. இவ்வாறு இந்த காமவர்த்தினி ராகம் என்று சொல்லப்படக்கூடிய பந்துவராளி ராகத்தை மிகச்சிறப்பாக தமிழ் திரை இசையமைப்பாளர்களும் சரி மற்ற மொழி இசையமைப்பாளரும் சரி மிகச் சிறப்பாக கையாண்டிருக்கிறார்கள். அதில் உள்ள மிகச்சிறந்த பாடல்களை பார்த்தோம். இன்னும் பல பாடல்கள் இருக்கின்றன. நாம் இந்த பதிவுடன் காமவர்த்தினி ராகத்தில் இருந்து விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் ஒரு ராகத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம். இலைகளில் காதல் கடிதம் வந்து எழுதும் பூஞ்சோலை விரல்கள்